சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் மேட்ச் ஒரு கேவலமா முடிஞ்சுனே சொல்லலாம். என்ன மேட்ச் நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கோடி ரோட்ஸ் அண்ட் சிஎம் பங்க் வர்சஸ் கந்தர் அண்ட் செமிசன் இவங்களுக்குள்ள ஒரு டாக்டி மேட்சஸ். இந்த மேட்சுக்காக கோடி ரோட்ஸ் வர, அடுத்து சிஎம் பங்க் வர, அதுக்கப்புறம் கந்தர் வர, அதுக்கப்புறம் ஃபைனலா செமிசைன் வர. செமிசைன் வந்து ரிங்குள்ள ஏறணும் கொஞ்ச நேரத்திலேயே வந்து சிஎம் பங்க் அட்டாக் பண்ற. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணாங்க. இந்த பக்கம் கோடி ரோட்ஸும் கந்தரும் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா மேட்ச் கண்டினியூ ஆகுது. ஒரு கட்டத்துல வந்து சிஎம் பங்கு ஹெல்வாக்கிக்க போறார் செமிசைன். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வந்து தன்னோட கிராஸ் ரோட்ஸ் செமிசைனுக்கு போறார். அதுக்கப்புறம் வந்து கந்தர் வந்து தன்னோட க்ளோஸ் லைனை போடுறார் கோடி ரோட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் சிஎம் பக்கம் தன்னோட ஜிடிஎஸ் கந்தருக்கு போறார். எல்லாருமே படுத்து கிடக்குறாங்க. மேட்ச் பயங்கரமா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கோடி ரோட்ஸ முடிக்க போயிடுறார் கந்தர். முடிக்க போன நேரத்துல ரெஃப்ரியா பிடிச்சி இழுத்து விட்டுறார் நிக்கில் ஆடில்ஸ். இதுக்கப்புறம் வந்து பெல்ட்டுக்கு கீழே கடந்த பெல்ட்டை எடுத்து கந்தர் ஏன்டா அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்க நேரத்துல கந்தருக்கு பெல்ட்டால ஒரு அடியை போறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இதை பயன்படுத்திக்கிட்ட சிஎம் பங்க் ஜிடிஎஸ் மூவை போட்டுட்டு ரிங்க் அந்தாண்ட போயிடுறாரு கந்தருக்கு போட்டுட்டு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸை இழுத்து மேலே தள்ளி விட்டார். அதுக்கப்புறம் ரெஃப்ரியை வர வச்சு பின் பண்ணுவாங்க. பின் பண்ணோடனே வின் பண்ணிடுவார் கோடி ரோட்ஸும் சிஎம் பங்க் வின் பண்ணிடுவாங்க. செமிசைன் உள்ள உயர முயற்சி பண்ணுவார். அவருக்கு ஒரு கிக்க விட்டுருவார் சிஎம் பங்க். இதை பார்த்துட்டு செமிசைன் ஏன்டா என்னடா நடந்துச்சுன்ற மாதிரி செமிசைன் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆனா இந்த இடத்துல நிக்கில் ஆடில்ஸ் வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டு போயிட்டார். மேட்சை வந்து கந்தர் ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து குழப்பி விட்டுட்டு போயிட்டார். இந்த இடத்துல கந்தர் ஜெயிப்பார், செமிசைன் ஜெயிப்பார். இவங்களுக்குள்ள ஒரு ஃபேட்டல் ஃபோர் வே இல்ல ட்ரிபிள் ரிட் ஆச்சும் வரும்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தா. ஆனா எதுவுமே பண்ணாம WWE சிம்பிளா வந்து கோடி ரோட்ஸையும் சிஎம் பங்கையும் ஜெயிக்க வச்சு மேட்சை முடிச்சு விட்டு போயிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒஸ்டா தான் நான் பாக்குறேன். கந்தருக்கும் நிக்கில் ஆடில்ஸ்க்கும் மேட்ச் வரதை நான் எதிர்பார்த்ததுதான். ஆனா இந்த இடத்துல செமிசைன் உள்ள ஒருவா ட்ரிபிள் ரிட் மேட்சா மாறும் சம்மர் ஸ்லாம்னு நான் எதிர்பார்த்ததை வந்து இந்த இடத்துல WWE நிறைவேற்றல. நம்ம எதிர்பார்ப்பை நிறைவேற்றாம WWE அவங்க பாட்டுக்கு ஒரு போக்குல போயிட்டு இருக்கா. இது வந்து சுத்தமா ஒஸ்டா தான் நான் பாக்குறேன். இத பத்தி அதாவது இந்த மெயின் ஈவெண்ட்டை பத்தி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க.